ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புங்க. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்றீங்களா இல்ல அப்ளை பண்றதா என்னங்கிறத நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இல்லையான்னு தெரியும். ஸோ உங்களுடைய பஞ்சாயத்து ஆபீஸில் தாங்க 2026க்காக வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நேர்காணல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எடுக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா வேலை உறுதியா கிடைக்கும். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பல வருடத்துக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நாம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். ஸோ எங்க வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்காக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டு போஸ்டிங் தான். என்ன உங்களுக்கு எஜுகேஷன் ஆலோசகர் பதவியும் ரெண்டாவது பிளாக் கோஆர்டினேட்டர் 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கு ரெண்டில் என்ன எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கணும். அடுத்து உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் எழுதிட்டு ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிடுங்க. ஓட்டிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பாருங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத தெளிவாக டேட் ஆஃப் பர்த் எழுதிருங்க. கம்ப்ளீட்டான வயது எழுதுருங்க. ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் எழுதிக்கங்க. அடுத்து நீங்கள் ஃபீமேலா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேலான்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிக்கங்க. அடுத்து உங்களுக்கு போஸ்ட் அனுப்புனா உங்களுடைய வீட்டுக்கு வர மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குறாங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்காக, அது எழுதுங்க. கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க எழுதுங்க. ரிலீஜன் கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது எழுதுருங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்குறாங்க. இதில் 2 டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 10th 12th இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க் என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன கிளாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்கூலில் படிச்சீங்களாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்த ஒன்று நீங்கள் யூஜி படிச்சுக்கிறீங்களா இல்லை பிஜி படிச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதில் கிரேடா இல்லை மார்க்கா என்னங்கிறத போட்டுங்க. அதில் என்ன கிளாஸ் அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எழுதிக்கங்க. என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்கிறது. அடுத்து நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் 1 2 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, அதே மாதிரி என்ன போஸ்ட் அங்கே எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. வேறு அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுரு. ஸோ ஏனே அதர் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கம்பல்சரி கிடையாதுங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை படித்து பாருங்க. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கூடிய தகவல் எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்புன்னு கண்டுபிடிச்சா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு உங்க மேலே துறை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்ட் உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருங்க. போட்டு லெஃப்ட் சைடில் பிளேஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்து நாம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்காக வந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் தூய்மை பாரத இயக்கம் இந்த திட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுக்கிறாங்க. ஸோ காலியாக உள்ள வட்டார ஒருங்கிணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும், அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. தகவல் தொழில்நுட்ப நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சியும். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த பணியினை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமான பணியிடம். ஸோ அதே மாதிரி 26/2/2026 அன்று வந்து பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிக்குள்ள விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பு ஆலோசகர், தகவல் மற்றும் கல்வி தொடர்பு ஆலோசகர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இதுக்கு நீங்க பிஜி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். ஸோ பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கம்யூனிகேஷன் மாஸ் மீடியா ஈக்குவலன் எனி டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஒரே ஒரு வேகன்சிக்கு. அடுத்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் பிளாக் கோஆர்டினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேகன்சி மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு. ஸோ அது பதிவிறக்கம் செஞ்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி கட்டிட வளாகம், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், திருவள்ளூர் அலுவலகத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா போய் வந்து பார்த்தீங்கன்னா
அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அங்கேயே வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி கூட சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பல வருடத்துக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வேற மாவட்டத்துக்கு எதுவுமே வர கிடையாதுங்க. மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு. வேற ஏதாவது வருமான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்றேன். உங்களுடைய சொந்த ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். சொந்த ஊர்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிரலாம். அதுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அதே மாரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது போதும். உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.